ரொம்ப தேங்க்ஸ். விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மேடை. ஏன்னா டார்க் எனக்கு ஒரு படங்கிறத தாண்டி இது எனக்கு ஒரு பாடம்னு சொல்லணும். ஏன்னா சினிமாவை பற்றி ப்ராப்பராக கற்றுக்கிட்டது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க காரணமாக இருந்த ஒரு 2 பேருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏபிவி மாறன் பிரதர் அண்ட் எங்கள் மாஸ்டர் கணேஷ் பாபு பிரதர். கண்டிப்பாக ப்ரோ, ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் டாடா சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்டை ஒரு நியூ ஃபேஸை நம்பி இது ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு வந்த ஒரு ஆட்டிடியூட் அண்ட் அந்த ஒரு மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் போட்டிருக்கிற சட்டம் மாதிரி உங்கள் மனசும் பயங்கர வெள்ளையாக இருந்துருச்சு. பண்ணால் சந்தோஷம் ப்ரோ. பட் தேங்க்யூ ப்ரோ. அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டர், இப்போ ஒரு லிரிக்ஸிஸ்டாகவும் இந்த படத்தில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. அண்ட் உங்கள் மூலமாக தான் கல்யாண் ப்ரோ எனக்கு மீட் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடச்சிது. அண்ட் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட நடந்திருக்கு. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணுன்னா, ஒரு சீனில் எமோஷன் வரணுங்கிறதுக்காக நான் ஒன்று பண்ண போகிறேன், ரியாக்ட் பண்ணிடாதீங்கன்னு சொன்னார். நான் சரி கண்ணில் கிளிசரனை தான் ஊற்ற போகிறாங்கன்னு நினச்சா பக்குன்னு ஒரு அரை வச்சிட்டாப்புல. தம்ப்நெயில் யாரும் தப்பாக போட்டுறாதீங்க. கன்ஃபார்மாக தம்ப்நெயில் கண்டென்ட் இதாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். வைலண்ட்டாக மாறின தாடா பட இயக்குனர் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது இது அன்னைக்கு தான் நான் ஒரு கராத்தே பாப்பாவை பார்த்தேன் ஆக்சுவலாக ப்ரோ. பட் ஆனால் ஜென்யூனி தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் என்னை நம்பி கல்யாண் ப்ரோக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கு, ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்சாகவும் இதில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அண்ட் ஆஸ் அ பிரதர் அண்ட் அ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எங்களோட இன்னொரு தயாரிப்பாளர் திரு 5 ஸ்டார் கே செந்தில் அவர்கள். அப்போ நான் உங்களுக்கு இந்த மேடைன்னு இல்லை, போன மேடையிலையும் சொல்லிட்டேன், எத்தனை மேடை வந்தாலும் உங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ. இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு படம் ஒரு பேய் படம்னு சொன்னப்போ நீங்கள் லைட்டாக பேக் வாங்கினீங்க பயந்துட்டு. ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு சீரியஸான சப்ஜெக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுமான்னு, அதுக்கப்புறம் எங்கள் விஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் டைரக்டர் கல்யாண் கே ஜெகன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் உங்கள் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒரு 3 வருஷம் தொடர்ந்து ட்ராவல். இதில் டாடா படம் நீங்கள் ஒர்க் பண்ணப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு நிறைய அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஷூட் போனால் கண்டிப்பாக அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிப்பாப்புல. அண்ட் எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டாப்புல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் நியூ ஃபேஸாக வந்தப்போ பயங்கரமாக கோவக்காரு எதாவது திட்டுவாங்கலாம் நினச்சேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே திட்டாமல் ஒரு பெக்டாக் சாஃப்டாக தான் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஸோ அஞ்சனா, நட்டி சார் அண்ட் பாக்யராஜ் சார். என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த மாதிரி நிறைய வேர்சடைலான ஆர்டிஸ்டோடு நடித்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நட்டி சார், தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் ஷூட் பிரேக்கில் நிறைய என் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணுறதில் நோட் பண்ணி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜிங்காக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஞ்சனா, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பெர்ஃபார்மன்ஸாக வரும்போது நீங்கள் நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் பிளடி பாலிடிக்ஸ் ஆஸ் வெல். அண்ட் பாக்யராஜ் சார், இன்றைக்கி சார் வரல, பட் ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் இந்த வயசுலேயும் அவர் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பாப்புல. ஸோ அது புதுசாக வர ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அவர் எனக்கு கொடுத்த டிப்ஸும் சரி, அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண நிறைய விஷயங்களும் சரி, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் அடுத்தது எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஹியூமரஸான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காப்புல சிபி. இன்ஸ்டாகிராமில் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காப்புல. கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள்லேயும் அவரை பார்ப்போம். நல்ல ப்ராமிசிங்கான லைனப் வச்சுருக்காரு. நம்ம படத்துலேயும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் டெக்னிக்கல் க்ரூ, எடிட்டர் கதிர், காயத்ரி, ஆர்ட் டைரக்டர் ராஜா, அண்டு எங்கள் சினிமாட்டோகிராஃபர் கண்ணதாசன் அண்ட் ரவிசக்தி ப்ரோ. ரவிசக்தி ப்ரோ, நீங்கள் எல்லாருக்கும் நிறைய நன்றி மட்டும் சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்தப்போ எல்லாமே அது நல்ல ஒரு விஷுவலாக எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ. ஆனால் ஆல்சோ அந்தரத்தில் தொங்கிட்டெல்லாம் நிறையா ஷாட்ஸ் எடுத்தீங்க. உங்கள் விஷுவல்ஸோட இம்பேக்ட் கண்டிப்பாக படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அடுத்தது எங்கள் கதிர் ப்ரோ, எங்கே ப்ரோ இருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலாக நான் டேரக்டரை விட உங்களை பார்த்தா ப்ரோ அதிகமாக பயந்துருக்கேன்.
ஏன்னா கல்யாண் ப்ரோ சும்மாவே டேக்கு டக்குன்னு விட மாட்டாப்புல, வெரைட்டி எடுக்கிற நிறைய கொண்டு போப்பாப்புல. அண்ட் அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமும் ஒரு குரல் வரும், மாஸ்டர் அங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ கரெக்ட், நான் மானிட்டர் பார்த்ததுக்கப்புறம் எடிட்டர் டேபிள் எங்கேருந்தே தேடுவேன், ஏன்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷனோட வந்துருவாப்புல. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அது ஒரு எடிட்டருக்கு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப்னு தெரியும். ஏன்னா இதில் நிறைய கொஞ்சம் சின்ன கன்ஃபியூசிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே ப்ராப்பராக கொஹியரண்ட்டாக நீங்கள் எங்களுக்காக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் காயத்ரி, காஸ்டியூம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு மேக் ஓவராக கொடுத்தீங்க. காஸ்டியூம்ஸ்லேருந்து லுக் டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கல்யாண் ப்ரோ கிட்ட சொல்லி இந்த படத்துக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், நல்ல இம்பாக்டாக இருக்கும்னு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் ராஜா ப்ரோ, செட் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்துருந்தீங்க. அது செட்டுனே தெரியாத அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களோட குட்டி ஃபிலிமை உங்களோட பெரிய சப்போர்ட்டில் ஒரு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல் எங்களுக்காக வந்தது. அண்ட் ஷாகுல் ப்ரோ, உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன், சாரி. நீங்கள் ஒரு நல்ல ரோல் ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணியிருக்கீங்க. அது படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட டெடிக்கேஷன் எல்லாருமே பார்த்து பேசுவாங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கு ப்ரோ உங்கள் ரோல். கண்டிப்பாக இன்னும் உங்களை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பார்ப்போம். ஆல் த வெரி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, இது கண்டிப்பாக உங்களுக்கு அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களோட ஆதரவில் தான் நிறையா படங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது. புது முயற்சிகளை என்றைக்குமே விடாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு புது முயற்சியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கோம். இதை படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து சரி, எங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா, ஆடியன்ஸ் தேட்டருக்குள்ளே வந்து உட்காரும்போது அவங்களுக்கு வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புதுசாக ஏதாச்சும் தரணும், அடுத்தடுத்து அவங்களுக்கு கெஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கணும், அவங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிமாக இருக்கணும். அதை நோக்கி தான் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இது ஒரு நல்ல தியேட்ரிக்கல் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான தியேட்ரிக்கல் ஒரு ஹாரர் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாருங்கள், படம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாத்தையும் இணையதளத்தில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா இதில் தான் நான் சினிமா என் பயணத்தை ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் நான் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் அஜய். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இவ்வளோ நேரம் யாருக்கும் ஹாய் சொல்லியே பிரதர், நீங்கள் ஸ்பெஷல் ஹாயாக இருக்குது, நோட் பண்ணிக்கிறோம் நாங்கள். என்னோட பேர் அன்சனா நேத்ரன். டார்க் வந்து என்னோட டெபியூ ஃபிலிம். என்னோட முதல் படத்துலேயே நான் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் லைக் பாக்யராஜ் சார், நட்டி சார், விடிவி கணேஷ் சார், இவங்க எல்லாரும் கூட நடித்ததில் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். அதுக்கப்புறம் ஹீரோ சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவங்க, அண்ட் ரொம்ப ஸ்வீட், இன்னசென்ட். நானே வந்து நான் இன்னசென்ட்னு சொல்லிட்டு இருப்பேன், ஆனால் வந்து அவர் வந்து இன்னும் இன்னசென்ட். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து முக்கியமாக இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் வந்து என்னை நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் பாபு கணேஷ் சார், மணிமாறன் சார் அண்ட் செந்தில் சார், எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஐட் லைக் டு தேங்க் டிஓபி ரவிசக்தி சார் அண்ட் காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி பாலசுப்ரமணியம், என்னோடய ஃபேவரட் செட்டில். அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ. எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. அதுக்கப்புறம் என்னோட முக்கியமாக வந்து என்னோட அப்பானால தான் நான் இங்கே இருக்கேன், அப்பாக்காக தான் நான் இங்கே இருக்கேன். அதுக்கு வந்து முழுக்க சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னோட அம்மா தீபா நேத்ரன் அண்ட் அக்கா வந்து அபிநயா நேத்ரன். அப்பா பேர் வந்து யுவன்ராஜ் நேத்ரன். அவருக்காக தான் இன்னும் உங்கள் எல்லாரையும் நான் வந்து ப்ரௌட் ஆக்குவேன். மேலும் இது என்னோடய ஃபஸ்ட்டு படி. மேலும் நான் வந்து உங்களோட எல்லாரோட சப்போர்ட்னாலையும் வளரணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், பிடிக்கும். எல்லோரும் சொன்ன மாதிரி பாபு சார் தான் வந்து எனக்கும் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது அண்ட் எனக்கு அடுத்த படத்துக்கும் அவர் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.
தேங்க்யூ ஸோ மச். அஞ்சனா, ஐ ஷுட் டெஃபினெட்லி சே, நடுவில் இந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கூட வெளியானது நாங்கள் பார்த்தோம். ஸோ அதில் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருந்தீங்க. அந்த ஓஜி ஸ்டாரை திருப்பி பார்த்த மாதிரி இருந்தது. சின்ன வயசு நீங்கள் நிறைய டிவியில் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் இப்போ ஸ்க்ரீன்ஸில் வரும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஷுட் மேக் ஆல் ஆஃப் அஸ் ப்ரவுட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா, சீஃப் கெஸ்ட், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த மேடையில் நிற்க காரணமாக இருக்க பாபுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை எல்லோரும் அப்படி தான் மச்சான் பேசிட்டே இருக்காங்க. வரவங்களாம் வந்து ஏதோ ஒன்று அந்த ரிட்டையர்ட் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி இங்கே நான் நிற்கிறது. இந்த ரியாலிட்டி ஷோலாம் வரும், நான் நிற்கிறேன்னா ஒரு நிமிஷம் அழுதுக்கிறேன். அந்த மாதிரி வரவங்களாம் பாபுக்கு ஃபஸ்ட்டு ஒரு படம் தான் மச்சான் டைரக்ட் பண்ணி அது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஒன்று சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது வந்து ஒரு கேட்டகரி என்னென்னா, முக்கியமான வேலையில் இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் இப்போ மீட்டிங் இருக்குன்னு பேசிட்டு கிளம்பிட்டாரு. கடைசியாக நம்மளை பேச ரெண்டு விஷயம், சில பேர் கடைசியாக பேசியிருப்பாங்க, கடைசியாக எங்களை அதுக்காக பேசுகிறேன். நான் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து பேச சொன்னாங்க. அஜய், சூப்பர் அஜய், ரொம்ப காளிதாஸ் 2ல் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இதுலேயும் சூப்பராக அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது. நான் ரஞ்சித் சார் தான் சொல்லிட்டு இருந்தார், அவர் ஈஸியாக யாரையும் ஒரு ஆக்டர்ஸ் அவ்வளோ சொல்ல மாட்டார். கேம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் ஒரே ஒரு சஜஷன் தான் சொல்லுவோம், தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் பண்ணாத, அனுபவசாலியாக நான் சொல்கிறேன். ஜாலியான படம் பண்ண அடுத்தது. ஸோ அது வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நட்டி சார், ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ. எல்லோரும் ஹீரோயின் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், கேமரா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன், சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் செந்தில் சார் சூப்பர் சார். ஏன் சார் 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 இது பாருங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு பையனை கூப்பிட்டு ரைம்ஸ் சொல்லு பண்ணும்போது அப்படியே சைலண்ட்டாக ஸ்டெடியாக அட்டென்ஷனில் நின்று ஒரே 2 லைன் பேசிட்டு போகலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ அழகாக ஒரு ப்ரொடியூசர் பேசுறது இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை நம்ம க்ராஸ் பண்ணி வருவோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சில மேடைகளில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஏன்னா இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது யாருக்கிட்டையுமே. ஏன்னா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் சில பேர் வருவாங்க போவாங்க. அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக ரொம்ப தூய்மையாக வந்து கணேஷ் ப்ரோவாக இருக்கட்டும், மணிமாறன் ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம செந்தில் சார், நிறைய பேர் இங்கே இருக்காங்க. குழந்தை என் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரொம்ப லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் மணி ப்ரோ, கங்க்ராட்ஸ் டு யூ ப்ரொடியூசர். என்னோட அடுத்த படம் மணி ப்ரோவோட சப்போர்ட்டில் நான் நடிக்கிறேன். ஸோ மணி ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா மணி ப்ரோ ஒரு ப்ராடக்டை டச் பண்ணாருன்னா அது கண்டிப்பாக குவாலிட்டி, கண்டிப்பாக சூப்பராக ஒரு பெரிய ஹிட் ஆகும். சூப்பர். கௌதம் பிரார்த்தனை நீங்கள் தான். நான் கிளம்பல, நான் இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பார்க்கும்போதே பெரிய படம் சின்ன படம்ன்றதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. ரஞ்சித் சார் ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக சொன்னார், ரொம்ப அழகாக. இனி மக்கள் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல படத்தை தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம வேலை கரெக்டான படத்தை பண்ணுறது, அது ஜெனுவனாக ட்ரை பண்ணி நடிக்கிறது தான். ஏன்னா ஆல்வேஸ் ஐ ஃபீல் ப்ரொடியூசர்ஸ் வந்து முதல் முக்கியமான ஒரு திரை உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான தயாரிப்பாளர் மட்டும்தான். அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் வந்து ஒரு டூல் தான். நம்ம கொடுக்குற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படங்கள் நம்பி எடுக்கிறது வந்து மக்களை மட்டுமே நம்பி எடுக்கிறது. இன்றைக்கி அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக எப்போவுமே அது இருந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப நடுவில் கொஞ்சம் ஓடிடி அப்படி இருந்தது. இப்போ வந்து உண்மையாகவே எல்லாமே பெரிய படம் சின்ன படத்தை மீறி மக்கள் வந்து எல்லா படத்தையும் தியேட்டரில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை மட்டுமே நம்பி தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். டார்க்கும் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். நிக்கில் சார் சூப்பர். லாஸ்ட் 2 hours 3 ஷர்ட்ஸ் மாற்றிருக்காரு. ஸோ இனிமேல் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் தான் சார் உங்களை இன்வைட் பண்ணுவோம், நீங்கள் எங்களை இன்வைட் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இன்ட்ரோ சொல்லி கூப்பிடும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குது. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ ஸோ மச். டார்க் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எப்போவுமே இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோடய ஒப்பீனியன் வேறு. இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கு ஒரு ஃபேமிலி ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு ஜம்ப்ஸ்கேரி மூவி பார்த்தா தேட்டரில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பயந்து படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரெய்லர்லேயே அந்த மொமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ரீசெண்டாக ஒரு 10 கோடியில் எடுத்து 1500 கோடிக்கு மேலே அப்சஷன் அப்படின்ற ஒரு படம் வந்து பயங்கரமாக சம்பாரிச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு படம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ப்ராமிசிங். ஸோ டார்க் படக்குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் கணேஷ் கே பாபு அவர்களுக்கும் மாறன் அவர்களுக்கும் என்னோட ஸ்பெஷல் விஷஸ். ஸோ எதனால் அப்படின்னா வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ். ஆக்சுவலாக வந்து
டாடா படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் ஜோ ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. டாடாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஜோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்தது. ரெண்டுமே பக்கத்து தெருவில் இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் நீங்கள் உங்களோட ட்ரெய்லர் இதெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அங்கேருந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம். இப்போ என்னோட ஃபேமிலியில் லைக் என்னோட டீமில் ஏதாவது ஒரு படத்தோட லான்ச், ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா கணேஷ் பாபு கண்டிப்பாக அங்கே இருப்பார். ஸோ அதே மாதிரி அவரோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நாங்கள் எங்களோட டீம்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக அங்கே இருப்போம். ஸோ வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி. ஸோ என்ன வேணால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கணேஷ் பிரதர். ஐம் வெரி ஹாப்பி டு see you ஆஸ் அ ப்ரொடியூசர். ஸோ ரொம்ப கரெக்டான ஒரு பொசிஷன் உங்களுக்கு அது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு டைரக்டராக டாடா படத்தில் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸை பார்த்தீங்க. ஒரு ப்ரொடியூசராகவும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பிரதருக்கும் கணேஷ் பிரதருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எவ்வளோ ஸோ மச் ஆஃப் பெயின் கிராஸ் பண்ணி வந்து அவ்வளோ ஸ்டபர்னாக நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கிறவனும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த போராட்டம் இருக்குல்ல. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஒரு இனிமையான ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணுறதை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ அஜய் பிரதர் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஹீரோ. ஸோ காளிதாஸ் டூலையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்டு இதில் ட்ரெய்லர்லேயே ஐ கேன் சி த ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். ஸோ அஞ்சனா ரொம்ப குட்டி பொண்ணாக நான் பார்த்தது. ஜோடியில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் காம்படிட்டர்ஸ். அவங்க வந்து டான்ஸில் அந்த பக்கம் வந்து அக்காவும் தங்கச்சியும் ஒன்றா ஆடிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் நானும் என் மனைவியும் ஒன்றா வந்துட்டு போயிட்டு இருந்தோம் ஸ்டேஜில். கடைசி வரையுமே ஸ்டேஜில் ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் என் ஒய்ஃபும். ஸோ ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வந்து இங்கே ஹீரோயினாக பார்க்கும்போது ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட்மா. நட்டி அண்ணா. ஸோ நட்டி அண்ணா இருக்காருனாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டார்க் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ செந்தில் சார், ஸோ நிறைய படங்களுக்கு நிறைய டீமுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சார். அண்டு இந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். ஸோ டார்க் குழுவினர் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ டார்க் படம் பிரைட்டாக ஒரு சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சக கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு மணிவாரன் அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது நீங்கள் கேட்குறீங்களான்னு. இப்போ கணேஷ் பாபு சார் வந்து கதை சொன்னார். அவர் டாடா படத்து டைரக்டரு. சரி நம்மளை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் லவ் ஸ்டோரியில் இருக்க போகிறாங்கன்னா இந்த கதை சொன்னாங்க. பயங்கர ஷாக். இப்படி ஒரு த்ரில்லர் நான் கேட்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கேன் சார், யார் லீட் பண்ணுறாங்கன்னு. அஜய் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணிவிடுவாரா, ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ஆச்சு. அப்புறம் டப் பண்ணும்போது பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எனக்கும் ஸ்க்ரீன் ஷேர் இருந்தது, எனக்கு அவங்களுக்கு அஞ்சனாவோட கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க நான் டப்பிங்கில் பார்த்த வரைக்கும். அண்டு 5 ஸ்டார் செந்தில் சார், அதாவது கமர்ஷியல் வாய்பிலிட்டி படங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அவருக்கு நிறையா வாய்ப்புகள் இருந்தாலும் கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிமுக்கு வந்து அவர் பெரிய மரியாதை கொடுத்து நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமை சார். அண்டு எப்படி சொல்கிறது, கல்யாண் அவரை பற்றி இப்போ சொல்லி ஆகணும். இந்த படம் செட்டுக்குள்ளே போனால் அமைதியாக இருப்பாங்க எல்லோரும். நான் நினச்சேன் எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சார் இருக்கிறதுனால மற்றவங்களாம் அமைதியாக இருக்காங்கன்னு. ஷார்ட் சொல்லும்போது கூட அமைதியாக சொல்லுவார். அண்டு கேமராமேன் ரவி சக்தி, அவரும் ரொம்ப அமைதி. ஒருத்தர் மட்டும் அந்த டீமில் பேசுவார். கண்ணதாசன் ஒரு அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர், அவர் தான் ஜாஸ்தி பேசுவார். ஆக்சுவலாக என்னென்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சவுண்டு ஜாஸ்தி வரும் எப்போவுமே. ஒரு படம் ஷூட்டிங் போனீங்கன்னா அண்ணாதுரை அவரும் சைலண்ட்டாக இருக்கார். எனக்கு டவுட் வந்துச்சு, என்ன எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்களே, என்ன பிரச்சனைன்னு புரியலையேன்னு. அந்த படத்தோட இம்பேக்ட் அந்த மாதிரி. பட் இன்றைக்கி ட்ரைலரை பார்க்கும்போது பிரமாதமாக அந்த படம் பேசுது. ஸோ பெரிய வெற்றி இந்த படம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி ஒரு டீம் எஃபர்ட் நான் பார்க்கல. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.